கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 4:34 வசனத்துடைய அந்த கடைசி பகுதி. அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும்போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அமேன். ஆண்டவர் நம்மளோடு கூட தனித்து இருக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அமேன். அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவரை சூழ்ந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் பூமியில் அந்த ஊழியம் செய்த நாட்களில். அப்போ அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிதாவோடு தனித்து நேரம் செலவிடுவதற்கு அவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ணார்னா, பிதாவோடு தனித்திருந்தார். ஆமேன். இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பிதாவோட தனித்து உறவாடுவதற்கு ஒரு நேரத்தை அவரே என்ன செய்தார், அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ஸ்லையும் எடுத்துக்கொண்டு பிதாவோடு தனித்து உறவாடினார். அது மாத்திரமல்ல, பிதாவோடு தனித்திருக்கிறதற்கும் ஒரு நேரம் ஒதுக்கினார். அதே நேரத்தில் தம்முடைய சீஷர்கள் தான் தமக்காக விரும்பி தம்மோடு இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட சீஷர்களோடும் கூட அவர் தனித்திருக்கும்படியாக என்ன செய்தார், அவருடைய டைமை அவர் அதுக்கு ஒதுக்கி அந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். மற்ற கூட்டம்லாம் இருக்கும்போது அவர் ஓமைகளால் பேசின ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுவதற்கு எப்படிப்பட்ட ஒரு டைம் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தனித்திருந்த ஒரு டைம். இதே போல தான் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நம்ம கூடயும் இதே மாதிரி தனித்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன். எப்படி சீஷர்களோட தனித்திருந்த வேளையில் வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை கர்த்தர் விவரித்து அவங்களுக்கு வெளிக்காமிச்சு பேசினாரோ, வெளிப்படுத்தினாரோ, நிறைய காரியங்களை விவரித்து சொல்லி கொடுத்தாரோ, அதே போல் கர்த்தருக்கு நாம் நம்முடைய நேரத்தை எடுத்து விதைக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அந்த தனிப்பட்ட நேரத்தை எடுத்து விதைக்கும் பொழுது, அவர் நம்மோடு தனித்திருக்கும் போது நம்மக்கிட்டையும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பல காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மளோடு தனித்து பேச விரும்புகிறார். விவரித்து பல காரியங்களை நம்மளுக்கு காண்பிக்க விரும்புகிறார். எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு குழப்பம் இருக்கலாம், விடைகள் தெரியாமல் இருக்கலாம். சீஷர்களுக்கு கூட அவர் சொன்ன ஓமைகளுக்கு விளக்கம் தெரியாமல் இருந்தது. கர்த்தர் அதையெல்லாம் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, தனித்திருக்கும் போது விவரித்து அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். தனிப்பட்ட முறையில் பேச ஆரம்பித்தார். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடையும் என்னுடையும் தனித்து இருக்க விரும்புகிறார். அப்போ தனித்திருக்க அவர் விரும்பும்போது நம்ம தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த டைம்லேருந்து எடுத்து அவருக்கென்று அந்த டைமை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த தனித்திருக்க வேண்டிய டைமை நம்ம தான் அவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அவர் தான் நம்மளுக்கு எல்லா 24 மணி நேர டைமையும் அவர் தான் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறார். அந்த டைம்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டைமை நீங்கள் முன்குறித்து அந்த டைம் ஆண்டவரோடு தனித்திருப்பதற்கென்று நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, அந்த டைமில் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோடு தனித்து பேச ஆரம்பிப்பார். விவரித்து பல காரியங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியாத காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிப்பார். உங்களோடு பேசி மகிழ விரும்புகிறார். இப்படியாய் நம்மோடு தனித்திருக்க விரும்பும் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை விதைத்து அவரோடு தனித்திருப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த தனித்திருக்கிற வேலைகளில் நம்ம வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். அவரோடு கூட ஒரு நெருங்கின தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி, ஐக்கியத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமாக உங்கள் மூலமாக அநேக ஜனங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். எப்படி இந்த சீஷர்களை தான் கர்த்தர் என்ன செய்தார், இந்த சீஷர்கள் மூலமாக தான் ஒரு பெரிய எழுப்புதலை ஆதி அப்போஸ்தல நாட்களில் கொண்டு வந்தார். அதே போல தான் கர்த்தரோடு தனித்திருக்கிற நேரம் நமக்கு அதிகமாகும் போது கர்த்தர் நம்மை கொண்டு நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்களும் ஆண்டவரை எவ்வளோ பிஸி ஷெட்யூல்ஸ் இருந்தாலும் உம்மோடு கூட தனித்திருக்கிற அந்த நேரத்தை நாங்கள் எங்களுடைய நேரத்தை எடுத்து உங்களுடைய சமூகத்தில் விதைத்து உம்மோடு தனித்திருக்க தேவன் எங்களுக்கு இந்த நாளிலிருந்து ஒரு கிருபையை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து உம்மோடு தனித்திருந்து அப்பா, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பல காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.